ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான பால் பாயசம், கேரளா ஸ்பெஷல் பால் பாயசம். ஓணம் டிஷ்ஷஸில் இந்த பால் பாயசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு அருமையான ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு திரும்ப சாப்பிடணும்னு தோணும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. நம்ம கரெக்டாக அந்த டிப்ஸையும் ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணி பண்ணுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. வெங்கல கடாய் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அத்தன்டிக் கேரளா பாயசம் ரெசிபி வெங்கல உருளியில் பண்ணுவாங்க. இது ஷேப் பண்ணு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நல்லா இந்த வெங்கல கடாயில் பண்ணலாம். இப்போ பால் 1 லிட்டர் ஊற்றிருக்கேங்க. இதில் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிறது பெட்டர். இங்கே பால் ஒரு கொதி வர வரைக்கும் ஃப்ளேமை வந்து நல்லா ஹைலேயே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொதி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்தது ரைஸு. இங்கே நான் எடுத்துருக்கிறது சீரக சம்பா ரைஸு. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கிறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு ரைஸ் எடுத்தால் போதும். நம்ம சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கேரளா ஸ்பெஷல் ரைஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது பச்சரிசி யூஸ் பண்ணலாம். இதுக்கு பார்பாயில்டு ரைஸ், புழுங்கல் அரிசி ஒத்து வராது. அப்போ தான் அந்த பாலோடு சேர்ந்து வெந்து வரும்போது ரொம்ப நல்ல ஒரு வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பச்சரிசி அல்லது சீரக சம்பா, பாசுமதி, கேரளா ரைஸ் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இங்கே பாலும் வந்து நல்லா கொதித்து வந்தாச்சு. கலக்கி விட்டுறலாம். ஸோ கொதிக்கிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் பால் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். நம்ம கழுவி ஊற வச்சுருந்த ரைஸ் ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். அதை சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2.5 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் ரைஸ் சேர்க்கணும். ரைஸ் நிறையா வேண்டாம். ஏன்னா பால் கொதித்து திக்காகும் போது அந்த ரைஸு சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே திக்காகும். அதுவே சரியாக இருக்கும். அதிகம் போட வேண்டாம். இப்போ பால் நல்லா கொதித்து அது திக்காகணும். கூடவே அந்த ரைஸும் நல்லா வெந்து வரணும். ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அத்தன்டிக் கேரளா ஸ்பெஷல் பால் பாயசம் இப்படி அகலமான பாத்திரத்தில் பாலும் அரிசியும் சேர்த்து நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுவாங்க. அது அப்படியே அந்த சுருங்க கொதித்து நல்லா அந்த பால் திக்காகி அதுலேயே அந்த ரைஸும் வெந்துடும். நல்ல ஒரு பால்கோவா வாசனை மாதிரி வரும். அது வரைக்கும் மெதுவாக தான் குக் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் சான்ஸே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் போல் குக் பண்ணிவிட்டேன். இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா அந்த ரைஸ் வெந்துருச்சு. நல்லா பாலும் பாதி அளவுக்கு சுருங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்து விட்டுறலாம். நான் இங்கே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், அதிகமாகவோ கம்மியாகவோ. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ இன்னும் கவனமாக அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா பால் திக்காக்கிட்டு வருது. கேரளா அத்தன்டிக் பால் பாயாசமில் ஏலக்காய் பொடி, திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்து சேர்க்க மாட்டாங்க. வெறும் அந்த 3 பொருள் தாங்க இருக்கும். நல்ல பால், அரிசி, சர்க்கரை 3 பொருள் தான். அதாவது நம்ம சேர்த்த ரைஸ் அந்த பாலில் நல்லா கொதித்து வெந்து வரணும். ஸ்லோ ஃப்ளேமில் பால் நல்லா திக்காகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நல்லா சர்க்கரை சேர்த்து நல்லா சுருங்க கொதிக்க வச்சு திக்கானதுக்கப்புறம் எடுத்துருவாங்க. நல்லா ஒரு பால்கோவா வாசனை மாதிரி இருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும். பால் பாயசம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நிறையா பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பால் பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. பட் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் டச்சுக்கு வேண்டி வறுத்த முந்திரி இங்கே அலங்கரிக்க சேர்த்துக்கிறேன். இல்லைனா ப்ளைனாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே அலங்கரிக்க கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓணம்னா நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது பூக்கோளம், அந்த ஓணம் விருந்து, பால் பாயசம். ஸோ நானும் ஜஸ்ட் ஒரு அலங்காரம் பூவில் அப்படியே பண்ணியிருக்கேங்க. அந்த பாயசம் சுற்றி ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு வேண்டி எங்கள் வீட்டில் வளர்ந்த பூக்கள் அப்படியே அலங்கரிச்சிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவும் பாயசமில் தூவிருக்கேன். அவ்வளோதாங்க, அருமையான ஓணம் ஸ்பெஷல் பால் பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. எல்லாருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஓணம்.
நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு கேரளாவிலேருந்து இருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி ஓணம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.